ஒரே போன் கால் டெல்லிக்கு போன் பண்ணி, ஒரே ஒரு போன் கால் இபிஎஸ் ஐயா போன் பண்ணி, உங்க 47 எம்எல்ஏ எனக்கு கொடுத்துருங்க, நான் முதலமைச்சர் ஆயிடுறேன், நம்ம பகிர்ந்துலாம் சொன்னா அவங்க ஓடி வந்திருப்பாங்களா? ஓடி வந்திருக்க மாட்டாங்களா? சொல்லுங்க. ஆனால் ஏன் 47 எம்எல்ஏ தூக்கி போட்டு தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடன் 5 எம்எல்ஏ இணைந்தார்? எங்களுடைய தலைவர் 108 இருந்து 5 போச்சுன்னா 113 தானே. 47 முக்கியமா 105 முக்கியமா அப்படின்னு எங்களுடைய தலைவர் யோசிச்சிருந்தா, வெறும் பதவி அரசியல் பண அரசியலை நோக்கி இருந்தா, இபிஎஸ் மாதிரியோ இல்ல உங்க தந்தை மு க ஸ்டாலின் உதயநிதி மாதிரியே சிந்தித்திருந்தா 47 பேரை நோக்கி போயிருப்பாங்க. ஆனால் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் யோசித்து மதசார்பற்ற கொள்கையில், சமூக நீதி கொள்கையில் நான் உறுதியாக இருந்து இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் என்னை தேர்ந்தெடுத்தார்கள். நான் கொள்கையில் இருந்து விலக மாட்டேன். அந்த உறுதியான கொள்கையில் ஒரு கால் கொடுத்தாரு திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு. ஆதவ அர்ஜுனா அவர்களே, 5 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ முக்குள்ள நம்ம கொள்கையில உறுதியா இருக்கணும்னு எங்களுக்கெல்லாம் ஒரு வகுப்பு எடுத்து நாங்க எல்லாரும், நான் உட்பட்ட கட்சியில் உட்பட்ட மதசார்பட்ட கொள்கையில் நாம் உறுதியாக இருக்குங்கிறத பதிவு பண்ணது எங்களோட தலைவர். 75 வருஷ கட்சிங்கிறீங்களே, நீங்க ஏன் அதிமுக இஸ்லாமிய சகோதரர்களை கிறிஸ்தவ சகோதரர்களை கேள்வி எழுப்புங்கள். அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஏன் ஆட்சி உருவாக்கி துடிச்சது? உடனே நாங்கெல்லாம் அப்படிலாம் நினைக்கலையே சொல்லுவாங்க. அதுக்கு நான் ஒரு உண்மையை சொல்லணும்ல. அந்த கட்சியோடைய மீட்டிங் நடந்துச்சு. வெளியே டிகேஎஸ் இளங்கோவன் தெரியும், செய்தி தொடர்பாளர், உங்களுக்கு தெரியும், பெரியாரிஸ்ட், அவர் தான் செய்தி தொடர்பாளர் திமுக. அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றாரு, அவரு நாங்க அதிமுக எல்லாம் சேர மாட்டோம். இப்ப 2 நாள் எல்லாம் ட்ரை பண்ணி கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஏத்த பிறகு சொல்றாங்க. திருப்பி அடுத்த கொஸ்டின் கேட்கிறாரு, நீங்க சேருவீங்களான்னு கேட்டா, எங்களுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் நினைத்தால் நாங்க அதிமுகவோட சேருவோம். இப்படி யாராவது சொல்லுவாங்களா? இப்படி யாராவது சொல்லுவாங்களா? கலைஞர் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது சொல்ல முடியுமா? இல்ல அதிமுக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது சொல்லுவாங்களா அப்படி? ஆனா டிகே சொல்ல சொன்னாரு, எங்க தலைவர்கள் சொன்னா நாங்க அதிமுகவோட சேருவோம். அப்ப தெரியுதா உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு? அங்க மாட்டிக்கிட்டாங்களா அந்த பேட்டியில? அப்ப எல்லாம் ட்ரை பண்ணி கம்யூனிஸ்ட் தோழர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் நம்மளுடைய திருமானனும் எதிர்த்த ஒரு காரணத்தினால் அதை வாபஸ் வாங்க பார்த்தாங்க. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.